அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பூக்கோவை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன டிஷ்ன்றது உங்களுக்கு போக போக விளங்க. இப்போ வாங்க பூக்கோவா உருத்தும். தரல உருது இப்போ முழுக்க பூக்கோவாவும் பிச்சை எடுக்கிறேன். இப்போ பெரிய பெரிய துண்டுகளாக பிச்சை எடுத்தேன்னா இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சை எடுக்க போகிறேன். மீதியை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சை எடுக்க முழுவதும் பிச்சை எடுத்துட்டு காட்டுறோம். இப்போ எல்லா பூக்கோவாவும் சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்செடுத்துட்டேன். இப்போ இதில் உப்பும் மஞ்சளும் போட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். என்னென்னு சொன்னால் இது நிலத்துக்கு மேலே விளையிற பயிராக இருந்தாலும் மருந்தடிக்கிற கூட ரசாயன பொருட்கள் இந்த பாவனை கூடன்றபடியே நாங்கள் அதன் கிருமி இந்த நச்சுத்தன்மையை போக்குறதுக்காண்டி உப்பும் மஞ்சளும் போட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடும். கிருமியலை வெட்டுறதுடைய இது காலாப்பில்லை உப்பு மஞ்சள் ஓரளவு போட்டு அதில் கிருமியலை வெட்டினா சரி. இப்போ சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வரும். நிமிஷத்தை பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அது மஞ்சள் மொட்டோடைய கொஞ்சம் மஞ்சள் கலராக தண்ணி வெட்டி ஓகே. இப்போ அடுப்பு மூட்டி இருக்கிறேன். இதில் மண் சட்டிலாம் சமைக்க போகிறேன். இப்போ மண் சட்டி வைக்கிறேன். சட்டியில் ஈரங்காயை தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். சட்டி ஈரங்காய்ச்சிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ தாளினைக்கு தேவையான கடுகு சேர்க்கிறேன். அடுத்ததாக பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ள சேர்க்கிறேன். அடுத்ததாக ஒரு கறிவேப்பிலை நட்டு எடுத்து உதிர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்கிறேன். அடுத்ததாக இஞ்சி சின்ன துண்டு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை வட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்குவோம். அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு பிரிஞ்சியிலே ஒன்று இருக்குது. அதையும் இதில் சேர்த்து அது கொடுப்ப கரைக்கு இருந்ததுக்காக வெண்ணெயில் வதக்கிற வழியாக அதை இதில் சேர்த்து இதெல்லாம் வதங்கிட்டுது. பூக்கோவாவை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி அவிய விடும். திறந்து பார்ப்போம். வதங்கி நல்ல வாசனை வருது. இந்த பருவத்தில் ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா வட்டி இதுக்குள்ள சேர்க்கிறேன். இப்போ இதுக்குள்ள கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணுமா. நான் 2 கரண்டி மிளகாத்தூள் சேர்க்கிறேன்.
அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது அப்போ 2ஆம் பாலில் முதல் அவிய வச்சுட்டு பிறகு தான் 1ஆம் பால் சேர்க்கப்படுது. இப்போ 2ஆம் பாலில் இது தூள் மசாலா எல்லாம் சேர்ந்து பூக்கோவோட அவியும். இப்போ நான் கறி தூள் எல்லாம் அமைஞ்சிட்டுது. நம்ம முதல் பாலை விட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா எங்களுக்கு சூப்பரான பூக்கோவா கறி தயாராகிடும். முதல் பால் இதில் விடும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கலந்துட்டு எங்களை ஒரு கொதி வர இறக்கலாம். இப்போ நான் கறி கொதிச்சிட்டுது. கரம் மசாலா தூள் இதுக்குள்ள தூவோம் வாசனைக்காக. இப்போ கலந்து விட்டுட்டு இறக்கினோம்னா உங்களுக்கு சூப்பரான பூக்கோவா கறி வந்து தயாராகிடும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. Thanks for watching.